எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை சந்தோஷமாய் ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 10வது அதிகாரம் 42வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக அவர் யுத்தம் பண்ணினாரா? தமது ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் எனக்காக பேசக்கூட யாரும் இல்லை, பிரதர் என் நெருக்கத்திற்கு உதவி செய்யக்கூட யாரும் இல்லை, என் ஊரில் இருக்கிற என்னை சுற்றி சொந்தக்காரங்க இருந்தாங்களும் ஒரு அனாதையை போல நான் உணர்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். யார் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார்களோ இல்லையோ, யார் உனக்காக பரிந்து பேசுகிறார்களோ இல்லையோ, யார் உனக்காக வழக்காடுகிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நிச்சயம் வழக்காட அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். மேன்மையான காரியங்களை உங்களுடைய கரத்திலே கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 24:8 சொல்லுகிறது, அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே என்று சொல்லி. அவர் ஏன் அவர் யுத்தம் பண்ணுகிறார்? அவர் வல்லமையில் பராக்கிரமம் உள்ளவர். இன்றைக்கு யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், நானே போய் அதை மேற்கொள்ளுவேன், நானே பேசி தீர்ப்பேன், நான் என் சுய பலத்தினால் ஜெயிப்பேன், நானே போராடுவேன் என்று சொல்லி சுயத்தை நம்பி போராடுவது அல்ல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணட்டும், நீ சும்மா இரு. நான் எப்படிப்பட்டவராம்? அவர் வல்லமையில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். நம்மை காட்டிலும் ஞானமாய் நேர்த்தியாய் சரியாய் யுத்தம் பண்ணி ஜனங்களுக்கு நடுவே எதிரிகளுக்கு நடுவே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். வழக்காட நீங்கள் போகாதீங்க, வாக்குவாதம் பண்ண போகாதீங்க, சண்டை போடுறதுக்கு நீங்கள் போகாதிருங்கள். நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் உங்களுக்கு நீதி செய்கிறவர், உங்களோடு கூட வருவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்துகிறவர், சகல காரியத்தில் மேன்மைப்படுத்துகிறவர், என் பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே, ஆதரவில்லாமல் அநாதைகளைப் போல இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் கலங்கி நிற்கிறார்களோ அத்தனை பேருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரையும் துடைத்து என் திடீர் வாழ வைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கட்டுகளை உடைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அதிசயமாய் நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். விரும்புகிற காரியத்தை எல்லாம் கைப்பூடி வர பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். துக்க நாட்கள் எல்லாம் முடியட்டும், துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.